மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம் போன்ற அமைப்புகளை மட்டும் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகம் முதல்ல பாபத்துவம், அப்புறம் சுபத்துவம். நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன், இதுக்கு விதி விளக்கம். இப்போ இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கின்றன. நீங்கள் தான் புரிஞ்சிக்கலை, நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற ஜோதிடர்கள் அதை இன்னும் புரிஞ்சிக்கலை. இதற்கடுத்து வரக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவர்கள் நீங்கள் இளைய தலைமுறையாக வரும்பொழுது நான் புரிந்து கொண்ட இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை அப்படியே வெளியில் இருக்கிற மற்றவர்களுக்கு நீங்கள் பரப்பக்கூடிய வேலைகளை என்னுடைய மாணவர்கள் செய்வீங்க. ஆக சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம். இப்போ ராதாகிருஷ்ணன் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல பாவத்துவம் வாழ்க்கையில் எல்லாம் சரி. அப்போ அதை எப்படி நடக்குது? அதோடைய அனுபவத்தில் தானே நடக்குது. நான் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுபவ ரீதியிலான உண்மையாக நடந்த சில விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வச்சு தானே எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்ன நடக்கணும், நம்முடைய மனசுலேயே எல்லாமே அது தீர்மானம் ஆகிறது என்பது நல்லா தெரியுது இல்லையா? எப்படி நடக்கிறது? முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம். முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம். இயல்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம். ஆக என்ன நடக்கும்? அந்த பாபத்துவம் என்பது அது கிடைக்க விடாமல் செய்யும். முதலில் பாபத்துவம், முதல்ல ஃபர்ஸ்ட் பாபத்துவம், பின்னர் சுபத்துவம். இப்ப மிதுன லக்னம் 7ல் சனி ராகு, இல்லைன்னா 8ல் சனி ராகுன்னு வச்சுக்கோங்க. 8ல் சனி ராகு, 2ல் செவ்வாய். இப்போ ராகு இல்லாமல் இப்போ ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொன்னேன். என்ன பலன் சொன்னேன்? சனி 8ல் இருக்குது, 2ல் செவ்வாய் இருக்குதுன்ற மாதிரி பலன் சொன்னேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி தசை நடக்க போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சனி தசை நடக்க போகிறது என்கின்றதன் அடிப்படையில் என்ன நடக்கிறது? இந்த இடத்துல சனி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். இப்போ இந்த இடத்த குரு இப்படி வச்சுக்கலாம். அல்லது உண்மையாகவே இந்த அமைப்பு 1992 இப்போ பார்த்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு உண்மையாகவே இருக்குது. இது 1992 ஒரு சகோதரியோட ஜாதகத்திற்கு 10 நிமிடத்திற்கு முன்பாக பலன் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம் என்பது எப்படி செயல்படும்? 7ஆம் இடம். அப்புறம் இது லக்ன சந்தியில் இருந்ததுனால அவரும் மாணவர் தான் சொன்னார். லக்ன சந்தியில் இருந்தார். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மிதன லக்னம், அப்புறம் கடக லக்னம். சில விஷயங்கள் அவர் இப்போ இந்த முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அமைப்பு கடக லக்னம். 5 நிமிடத்தில் மிதன லக்னம் எனக்கு கொடுக்கப்பட்டது. 5 நிமிடத்தில் கடக லக்னமாக மாறுகிறது. எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். கல்யாணம் எப்போ ஆச்சு? 2018 கல்யாணம் ஆச்சுன்னாரு. உடனே அந்த கடக லக்னத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்தின் அமைப்புகளை தான் இதாச்சு. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னாரு. ஏன் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்ததுனால ஒரு ஜாதகத்தை இந்த முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம்ன்றதை எல்லா லெவல்லையும் பார்க்க முடியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பலன் சொன்ன ஜாதகம்ன்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட இந்த 1992 பிறந்த இந்த சகோதரியுடைய ஜாதகம் எனக்கு முழுக்க நினைவுக்கு வரும். இந்த பாருங்க, 10 நிமிடத்திற்கு முன்பாக ஆன்லைன் வகுப்பிற்கு முன்பாக நான் பலன் சொன்ன ஜாதகம் இது. இப்போ இவ்வளோதான் ஜாதகம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஜாதகம் மிதன லக்னம். அவர் பிறந்தது அதுக்கடுத்து 5 நிமிஷத்தில் கடக லக்னம் மாறுது. எப்போ அவங்க மனைவி கடக லக்னம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மிதன லக்னத்தின் அடிப்படையில் 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இப்போ உண்மையிலேயே அவங்க கடக லக்னம். அதற்கப்புறம் வாழ்க்கை சம்பவங்களை பொருத்தி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நன்றாக வந்தது. வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி பொருத்தி பார்த்தது? 92 பிறந்த இந்த பெண்ணுக்கு 2018 26 வயதிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே 8ல் 2ல் செவ்வாய் சனி இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் முதலில் பாபத்துவம் என்பதன் அடிப்படையில் 30-33 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது. முதலில் பாபத்துவம் பாவக அமைப்புகளை, இதுக்கு எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, உடனே மாணவர்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டுக்கோங்க.
கடக லக்னம் ஆரம்பமாக 10 நிமிடத்திற்கு முன்பாக பார்த்த ஜாதகம். இதை விளக்கணும்னு நான் வரல. ராதாகிருஷ்ணன் ஐயர் வந்து முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதை விளக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இப்போ தானே பார்த்தோம். உடனே மைண்டில் ஏற்கனவே இருக்கின்ற இது தானே. அந்த ப்ரிடிக்ஷனை முடிச்சுட்டு நான் கிளாஸுக்கு உள்ளே வர்றேன். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பலனை சொல்லியிருக்கிறேன். இது எப்படி நானே டக்குன்னு லக்னத்தை மாற்றினேன். ஐயா எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இதில் சந்தேகப்பட்டிருந்தேன். நான் சில குணநலன்களை மட்டும் கேட்டு இது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இவர் வந்து 2018 கல்யாணம் ஆச்சு, 2021 எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ 2018 கல்யாணம் ஆகணும்னா மிதுன லக்னத்திலிருந்து 26 வயதில் கல்யாணம் ஆகவே முடியாது. இதுதான் முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம். எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா அப்புறம் லைனில் இருந்துருக்குறாங்க, ஒன்றுமே பேசலை. ஆமாங்க, அந்த அம்மா என்கிட்ட முதல் வார்த்தை பேசுனதே ஆமாங்க. எந்த நேரத்தில் என் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் சண்டை. அந்த பாவகங்கள் எப்படி செயல்படுகின்றன இதே மிதன அவருக்கு புரிய வச்சேன். அவரும் நான் ஆன்லைன் வகுப்பு, ஒருவேளை அவர் இங்கே இருக்கலாம், ஆன்லைன் வகுப்பு மாணவர் தாங்கயா அப்படின்னு சொன்னார். பேர் வந்து வினோத்துன்னு சொன்னார். அந்த பேர் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல அவர் காட்டினது மனைவியின் ஜாதகப்படி லக்னம் மிதன லக்னம். பட் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு தான் அவர் ஆரம்பித்தார். இல்லைங்க கடக லக்னம், 10 நிமிஷம் கழித்து அவங்க பிறந்துட்டாங்க, கடக லக்னம்னு நீங்கள் நேரத்தை மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு கடக லக்னத்திற்கு தான் பதில் சொன்னேன். இப்போ இந்த கடக லக்னத்தின் அடிப்படையில் பாருங்கள், 7ஆம் இடம் ராதாகிருஷ்ணன் ஐயர் கேட்ட மாதிரி முதல்ல சனி பாவத்துவம், செவ்வாயோடு சேர்ந்து பாவத்துவம், பிறகு சுபத்துவம். இப்போ இந்த கடக லக்னத்திற்கு இந்த சுபத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் மன வாழ்க்கை இருக்காது, சனி தசையில் இருக்காது. இப்போ இந்த பெண்ணுக்கு சனி தசை நடந்து கொண்டு இருக்கிறது. 2015 எனக்கு டேட்டா பர்த் டைம்லாம் தெரியல, ஞாபகம் இல்லை. 2015 இந்த சகோதரிக்கு இது நடந்துக்கிட்டு இருக்கு. 2018 சனி சுய புக்தியில் திருமணம், 2021 சனி புதன் புக்தியில் குழந்தை பாக்கியம். நான் அந்த ஆன்லைன் மாணவர்கிட்ட கேட்டேன், எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன இதாவது வரலையா, உங்களுக்கு ஒரு பாவகம் எப்படி செயல்படும் என்பது. மிதுன லக்னமாக இருந்தால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எப்படி திருமணத்தை கொடுப்பார்? கொடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட 30, 33 வயசு 34 வயசு வரைக்கும் இத்தகைய பாவத்துவத்தை இழுத்தடித்து கொண்டே தான் செல்வார். உங்கள் மனைவிக்கு முதலில் பாவத்துவம் என்கின்றதன் அடிப்படையில் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் 7ஆம் பாவகம் இயங்கிய காரணத்தினால சனி தசை சுயபக்தியில் கண்டிப்பாக 7ஆம் பாவத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. 5ஆம் பாவத்தில் இருக்கிறக்கூடிய புதன் இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஹைதராபாத்திற்கு மனைவி வந்து இப்போதைக்கு குழந்தையை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. சுக்கிரபக்தி, இப்போ சனி தசை சுக்கிரபக்தியில் வந்து அவங்களுக்கு ஹைதராபாத்தில் வேலை கிடச்சிருக்கு. வாரத்துக்கு மாதத்துக்கு 10 நாளோ என்னமோ ஹைதராபாத்தில் போயிட்டு தான் வரணும், அதனால எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருதுன்னாரு. இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும். ஏன்னா இந்த இடத்துல 7ஆம் பாவகத்தில் ரசனைகள் மாறிய கணவன் மனைவிகளாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம். நல்லா பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தில் பாபத்துவம் அமைப்பு இருக்கின்ற நிலைகளில் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைகள்லையும் நீங்கள் இந்த முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்ன்ற வார்த்தை பெரிய வார்த்தை, இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். 7ஆம் பாவகம் முதலில் பாபத்துவமாகி பிறகு சுபத்துவமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் எந்த நேரமும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். 50-60 வயதிற்கு பிறகு மிகப்பெரிய அந்யோன்யம் வரும். 2 பேருக்கும் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உடல் தகுதி இழக்கும் பொழுது என்னையா ஆதாரம்? எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன். ஆய்வுகள் தான் எல்லாத்தையுமே குறிக்குது. ஆய்வுகள், ஆராய்ச்சி அமைப்புகள், கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல செவ்வாயின் நீச்ச செவ்வாயின் பார்வை இல்லாமல் பாவத்துவம் என்பது என்ன? சனி இயல்பாக இருந்தால் அது ஒரு பெரிய பாவத்துவம் இல்லை. சனி 7இல் இருப்பது பாவத்துவம் தான். ஆனால் 7ஆம் அதிபதியாகி ஆட்சியாக இருந்தால் அவர் இயல்பாக அங்கே இருக்கிறார். அவர் தானே கல்யாணத்தை கொடுக்கணும், வேற யார் கொடுப்பா? என்னதான் சண்டை போட்டாலும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி தாங்க அவயோகரம் இருந்தாலும் 7ஆம் இடத்தை கொடுக்கக்கூடிய திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பாவத்துவம். சனி செவ்வாயின் பார்வையை வாங்குவது பாவத்துவம். அப்போ அவர் முதலில் பாவத்துவம் என்பதன் அடிப்படையில் அந்த அம்மா ஆமாங்க 2018 கல்யாணம் ஆச்சு, இன்னி வரைக்கும் சண்டைங்க, இன்னி வரைக்கும் சண்டை, அதுதான் முதல்ல பாவத்துவம். ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க கணவன் மனைவியாக நீடிக்கிறாங்க. 2 பேருக்கும் பிரியணும்னு எண்ணமே வராது.
எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறீங்களா? இப்போ சில நேரங்களில் நேற்றோ முந்தா நாளோ ஒரு இடத்துல வந்து லக்னம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 2-8 அமைப்பில் என்ன கேட்டேன், எங்கள் மருமகளுக்கு மாமியார் ஜாதகம் பார்த்தாங்க. உங்கள் 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 மருமக வந்து வெடுக்குன்னு பேசும், உங்களுக்கு மருமகளுக்கும் ஆகாது, 2 பேரும் சண்டை கூட்டிகிட்டே இருப்பீங்க, டப்புன்னு ஒரு மாதிரியாக வார்த்தை பேசும்னா கரெக்டு குறிச்சிருந்தாங்க. அந்த பாவகம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த பாவகம் என்ன பாவகம்? நாம் இந்த ஆன்லைன் மாணவருக்கு மிதுன லக்னமாக உங்களுடைய மனைவி இருந்திருந்தால் 10 நிமிடத்திற்கு முன்பாக நீங்கள் கொடுத்த நேரத்திலேயே அந்த மனைவி பிறந்திருந்தால் 8ஆம் பாவகம் இயங்கி திருமணத்தை தடை செய்து கொண்டே போகும். 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் இந்த பெண்ணுக்கு 26 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. சனி தசை வந்தவுடனே சனி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். அவர் திருமணத்தை கொடுப்பாரா? இந்த காம்ப்ரமைஸே மாணவர்களுக்கு தயவுசெய்து வந்துடக்கூடாது. மாணவர்கள் ஒரு தெளிவுக்கு வந்துடணும். ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம், நமக்கு தெரியாமல் அப்படி இருக்கலாம். 4 வருஷம் ஆச்சு. நம்ம சுரண்டை வேலு சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட் வந்தே சொல்லணும். சாமி தலைவரோட சொன்ன மாதிரி யானை தெரிகிறது குருஜின்ற வார்த்தை என்னை ரொம்ப பாதித்தது. அந்த கமெண்ட் அது மாதிரி இருக்கணும். கான்ஃபிடென்ட் வந்துடணும். கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் சொல்லவே சொல்லாதீங்க. ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நீங்கள் பாபத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தனால எப்போங்க கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 2018 கல்யாணம் ஆச்சு. டக்குனு என் மைண்டு எப்படி போகுது? அட்டமாதிபதி புக்தியில் அட்டமாதிபதி திசையில் எப்படி கல்யாணம் ஆகும்? 7ஆம் அதிபதி 3, 7, 11 தொடர்புகள் வரும் பொழுது மட்டுமே கல்யாணம் ஆகணும். அப்போ சரி 10 நிமிஷம் லக்னம் 5 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. அப்போ இந்த பொண்ணு வந்து மிதுன லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அமைப்புகள் இல்லை. எப்போங்க குழந்தை பிறந்தது? புதன் புக்தியில் குழந்தை பிறந்தது. நானே திருப்பி கேட்டேன், 8ஆம் அதிபதி தசையிலையும் 6ஆம் அதிபதி புக்தியிலையும் உங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டேன். கம்முன்னு இருந்தார். புரியுது குருஜின்னர். உங்கள் மனைவி 7-8 நிமிஷம் தள்ளி தான் பிறந்திருக்கிறாங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. அதனால் 7ஆம் அதிபதியுடைய சுயபக்தியிலேயே திருமணம் ஆயிடுச்சு. அந்த ரீதியாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டு பிறந்த நேரத்துக்கு நம்ம சொல்லிட முடியும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நீச்சனுடைய வீடாக இருந்தாலும் கூட 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அவர் அந்த பாவகத்தை இயக்கணும் இல்லையா? விரையாதிபதி 3ஆம் அதிபதியாகிய புதன் நண்பரோடு இணைந்து ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அந்த பாவகத்தை அவர் இயக்கணும்ல. தொடர்பில்லாத பாவகங்கள் எப்படி பாக்கியத்தை கொடுக்கும்? தொடர்பில்லாத பாவகங்கள் பாக்கியத்தை கொடுக்கவே கொடுக்காது. அந்த இடத்துல தான் நீங்கள் ஐயோ நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ரகசியம் இருந்திருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஆய்வு மனப்பான்மையை தவற விட்டீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தர முடியாது. முதலில் பாவத்துவம் என்கின்ற அமைப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை தடை செய்யும். இது வந்து ஒரு உண்மை ஜாதகம். அப்போ முதல்ல பாவத்துவம் உண்மை இல்லாத ஒரு அமைப்பு. இப்போ நான் மாத்துறேன், இதை நான் மாத்துறேன். முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பது, பாவத்துவம் என்பது ஒன்றை கிடைக்க விடாமல் செய்வது, சுபத்துவம் என்பது ஒன்றை அபரிமிதமாக கிடைக்க செய்வது. முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பது கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய ஒன்றை பருவம் தவறியாவது கிடைக்க வைப்பது. இவ்வளவுதாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 25-26 வயசு இருக்கும். இது இன்றைக்கு பலன் சொன்ன ஜாதகம். இந்த 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை பார்க்கின்ற காரணத்தினால இப்போ நடக்கிறது, இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து ராகுதிசையில் சுக்கிரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரபுக்தியில் கல்யாணம் நடக்காது. ராகுதிசை சந்திரபுக்தியில் தான் உனக்கு 2028 கல்யாணம் ஆகும். என்னதான் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குருபுக்தி அதே மாதிரி ராகுதசை சந்திரபுக்தியில் கல்யாணம் ஆகி குருதசையில் தான் குழந்தை பிறக்கும். இந்த முதலில் பாவத்துவ சுபத்துவத்தை எப்படி கணிப்பீங்க? எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஜோசியர் அப்படின்னு சொல்லிச்சு. ஏம்மா அப்படி கிடையாதுமா, குரு வந்து பாவத்துவமாக இருந்தாலும் கூட அவர் அங்கே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் முதல்ல பொம்பளை பிள்ளை அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை உனக்கு கண்டிப்பாக உண்டு, 2 குழந்தைகளும் உனக்கு கண்டிப்பாக உண்டுன்னு. இப்போ பாருங்கள், ராகு தசையில் சந்திரபுக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்குன்னு சொல்லுவேன். ராகு தசையில் சந்திரபுக்தியில் சந்திரன் ஏன் 7ஆம் அதிபதியாகி மகர லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். இந்த ஜாதகம் உண்மையிலே யோக ஜாதகம். எப்படி யோக ஜாதகம்? லக்னாதிபதி குருவின் இணைவு, லக்னத்திற்கு குருவின் பார்வை, ராசிக்கு குருவின் பார்வை, இந்த 3 அமைப்புகள்லையும் ராகுதசை குருபுக்தியில் இந்த பெண்ணு சந்திரபுக்தியில் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி குருபுக்தி ஆரம்பத்திலேயே கையில் குழந்தை வந்துடும். 2030 என்னமோ ஆரம்பிச்சது. 2030 கையில் குழந்தை இருக்குமா? முதல் குழந்தை பெண் குழந்தை, 2ஆவது குழந்தை ஆண் குழந்தை. ஹவு டு ப்ரெடிக்ட்? சரி, இதெல்லாம் நீ சொன்னா கடவுளா நீ சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருமா? நடந்ததுனால தான் இன்றைக்கு வெற்றிகரமான ஜோசியனாக இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒன்று நடக்கிறது, திரும்ப திரும்ப அதே குடும்பம் என்னிடம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒருவர் மட்டும் இல்லை,
ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு திரும்ப திரும்ப எங்கிட்டயே தான் வந்துக்கிட்டு இருக்கு. குருஜி, அக்காவுக்கு நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, தங்கச்சிக்கு எப்போ நடக்கும்? அவளுக்கு உங்கள்கிட்ட தான் சிசேரியனுக்கு வாங்கினேன், இவளுக்கு எப்போ வாங்க போகிறேன்? தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபாரின் போயிட்டான், இப்போ அண்ணன் இப்படி சொல்கிறான், இது சொல்கிறான். ஆக உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற பலன்கள் சரியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் வெற்றிகரமான ஜோதிடனாக இருக்க முடியும். எனக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கும், மாணவர்களாகிய உங்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும். அப்போ அந்த கால்குலேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறது? எதிர்காலத்தை சொல்லிவிட்டு பயப்படாதீங்க. ஆனால் எதிர்காலத்தில் பொய் சொல்லாதீர்கள். மனசறிஞ்சு பொய் சொல்லாதீங்க, சொல்லவே கூடாது. என்ன உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லணும். கொஞ்சம் ஓவர் நெகட்டிவாக இருக்கா, கொஞ்சம் நாசுக்கா, ஜாலக்கா, நல்லதாக இருக்கா, தைரியமாக அடித்து சொல்லுங்கள். ஏன்னா அதன்படி தான் நடக்கும். ஜோதிடம் வந்து ஒரு இது கிடையாது, கெஸ்ஸிங், அருள்வாக்கே கிடையவே கிடையாது. இட்ஸ் ஏ கால கணிதம். இது எந்த நிலையிலும் துல்லியமான பாவக காரக சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை புரிந்து கொண்டீர்களே ஆனால் சுக்கிர பக்தியில் கல்யாணம் ஆகாது, சந்திர பக்தியில் தான் கல்யாணம் ஆகும். ஏன்? சூரியன் வந்து இடையில அட்டமாதிபதியாக வந்து மாற்றுறாரு. அட்டமாதிபதி பாவத்துவத்தை அடைந்து தான் பிறகு வந்து இதாக இருக்கிறாரு. இப்போ கூட ஒருத்தர் ஓசை எழுப்பி கொண்டிருக்கின்ற தொழில்களை எப்படி இப்போ பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த பெண்ணை நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாங்க, அப்பா வந்து டிரைவராக இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. சூரியன் குரு சனி சேர்க்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் ஆழமாக நுட்பமாக அப்படியே போகும்போது கண்டிப்பாக சில விஷயங்களை நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த இடத்துல அட்டமாதிபதியாகி அவர் சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால், குருவை அஸ்தங்கப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல சூரிய புக்தியில் திருமணம் வருவது தடையாக இருக்கும். அதற்கடுத்து சந்திரன் தான் 3, 7, 11 தொடர்புகளோடு இருக்கின்ற காரணத்தினால் சந்திர புக்தியில் திருமணமாகி குருதசையில் அருமையான அளவிற்கு இது இருக்கும். இது வந்து ஒரு 25, 26 வயசு குழந்தை இந்த பெண். இது இப்படித்தான் நீங்கள் முதலில் பாவத்துவம் ஒரு இத்தனை வகுப்பு நடத்திட்டேன். நம்ம அஸ்ட்ரோ சுரண்டை வேல் சொன்ன மாதிரி 4 வருடமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். 4 வருட எஜ்ஜுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். 4 வருட எஜ்ஜுக்கு வரப்புகின்ற அமைப்புகள் இதுவும் உண்மை ஜாதகம் தான். எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வருஷம் கூட இப்போ இங்கே ஞாபகம் இல்லை. இதில் வேறு ஏதாவது கிரகங்கள், அந்த 12 மட்டும் கேது, மற்ற எல்லா கிரகத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். 12 மட்டும் கேது. இன்றைக்கு காலையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். ப்ரெடிக்ட் பண்ணுற வித்தை மட்டும் கை வந்துருச்சுன்னு வைங்க, உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது நடக்கத்தான் உங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்லுவேன், இப்போ லைவ்லலாம் சொல்கிறேன்ல, ஒரு 5 நிமிடம் ப்ரெடிக்ட் பண்ணும்போதே நான் சொல்லுவேன், உங்களுடைய பிறந்த நேரம் ஒரு 5 நிமிடம் முன்ன பின்ன இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன போகலாம், பட் அது நடக்கும். யாருடைய பிறந்த நேரமும் துல்லியம் அல்ல. நம்ம கேபி சிஸ்டம் ஃப்ளாப் ஆனது இதில் தான். அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறேன்னு எந்த இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் என்பது 100% பர்ஃபெக்ஷன் என்பது ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. காரணம், அதனுடைய முதன்மையான டூலான பிறந்த நேரத்தையே நம்ம என்ன அக்யூரேட் பண்ணல. யாருக்குமே பிறந்த நேரம் அக்யூரேட்டு கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கும் எதிர்காலத்தில் இது வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அக்யூரசி, 100% துல்லியம் என்பது அப்படியே படிப்படியாக நம்முடைய ஜோதிடத்தில் வந்தே ஆகப் போகிறது. அதற்கான முதல் படி அமைப்பாக நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த இடத்த இப்போ நான் காரக பாபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இதை ஆரம்பித்தேன். இதையே என்ன நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. உண்மையிலேயே ஐன்ஸ்டீனோட சார்பியல் தத்துவத்தை அவர் அறிவித்த போது அவருக்கு ஒரு பிரதம சீடர் ஒருத்தர் இருந்தார். உலகத்திலேயே ஐன்ஸ்டீனை தவிர புரிஞ்சுக்கிட்டவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு அவருடைய பிரதம சீடரையும் இன்னொருத்தர் யாரையும் சொல்லும்போது ஐன்ஸ்டீன் சொன்னாரா, 3வது ஆள் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே என் கோட்பாடு இப்போ தான் புரியுது, அதனை என் சீடருக்கு புரியுதுன்னு சொன்னாராம். அது மாதிரி சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை பற்றி நான் புரிந்து கொண்டு இருக்கின்ற அளவிற்கு இப்போது இருக்கின்ற இந்த ஆன்லைன் வகுப்புகளில் எல்லா மாணவரும் புரிஞ்சிருப்பீங்களான்றது டவுட்டு. 1000 இருந்தாலும் இதை ஆரம்பத்திலிருந்து அப்படியே ஊன்றி கவனித்து மனசுக்குள்ளே படி. ஏன்னா 24 hours அர்ப்பணிப்பு டெடிகேஷன் இருந்தால் தான் சில விஷயங்களுக்கு ஆழமாக நுட்பமாக போக முடியும். இதில் வகுப்பில் இருக்கக்கூடிய இத்தனை மாணவர்களில் ஒரு 10-20% பேர் தான் ப்ரொஃபஷனலாக ஜோதிடத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்கள். அவர்கள் என்னோட வயசில் கம்மியாக இருப்பீங்க.
அனுபவம் ஏற ஏறத்தான் இந்த பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் போன்ற அமைப்புகளில் எந்த படிநிலை அடுக்குகளில் எதை எப்படி பொருத்தி பார்ப்பது, இதுக்கெல்லாம் அப்போவே நான் சொன்னேன்ல 1981 ஒரு வகுப்பெல்லாம் நடத்தினேன். ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை? குருவும் சனியும் இந்த இடத்துல சேர்ந்திருப்பாங்க. 1981 குருவும் சனியும் கன்னியில் சேர்ந்திருப்பார்கள். அப்பெல்லாம் வந்து அந்த 1981 பிறந்தவர்களுடைய ஜாதகங்களை தேடி 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 பார்த்து இந்த பாருங்க 1980, 81, 82 குருவும் சனியும் இங்கே சேர்ந்துருக்கும். இந்த இடத்துல குருவும் சனி இது ஒரு கிளாஸாகவே நடத்திருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த இடத்துல சனி சுபத்துவம். சனி எப்போது லக்னத்தின் அடிப்படையில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ, வேறு ஒரு கிரகம் முதல்நிலை சுபத்துவமாக இல்லாமல் இருக்கின்ற போது இந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் கன்னி, இது நீர் வீடு, நீர் 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 நெருப்பு 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 நிலம், இது ஒரு கிளாஸாகவே நடத்தியிருக்கிறேன்னா காற்று, நிலம், காற்று, நிலம். சரம் ஸ்திரத்துக்கு அடுத்து நெருப்பு நீர் நிலம் இல்லையா? 1980 குருவும் சனியும் 80, 81, 82 இந்த அமைப்புகளில் குருவும் சனி இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சனியுடைய நிலம் சார்ந்த தொழில்களான கிரஷர், ஆறு, மண், அப்படியே பூமிக்கடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே 10ஆம் இடத்தோடு நேரடியாக சனி தொடர்பு கொண்டு இருக்கின்ற லக்னங்களில் பிறந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்தோடனே டக்குன்னு ஒருத்தரை கேட்பேன், கிரஷரில் வேலை செய்கிறீங்களா, கிரஷரில் லக்னத்திற்கு கேட்பேன், கிரஷர் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்பேன். ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், நான் தான் வந்து இத்தனை கிரஷர் வச்சுருக்கிறேன் அத்தனை கிரஷர் வச்சுருக்கிறேன்னு சொன்னார். இந்த மாதிரியான அமைப்பில் தான் வந்தார். அவர் டிரான்ஸ்லேட்டரை வச்சு கூப்பிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி. என்ன கிரஷர் தொழிலில் இருக்கிறீங்களான்னு அப்படியே அசந்து போய் நின்னார். அப்போ எந்த இடத்துல ஒரு பாவக சுபத்துவத்தை, சரி எதை இப்போ இந்த இடத்துல குரு சனி சேர்ந்துருச்சு. சரி, இப்போ சமீபத்தில் ஒருத்தருடைய, சரி வேண்டாம், இப்போ ஒருத்தர் பைலட்டாக இருக்கிறார். கும்பமும் கும்பாதிபதியும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது காற்று ராசிகளான இந்த 3 ராசிகளும் சுபத்துவமாகி கும்பம் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருத்தர் ஏரோ லைனில் வந்துடுறாரு. ஏரோநாட்டிக்கல் பைலட்டாக இருக்கிறாரு. பைலட்டாக இருக்கிறவங்க ஜாதகம் எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சரி, கிரஷர் வச்சுருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள். அந்த இடத்துல மண் ராசி, நில ராசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 3 அமைப்புகளும் அப்படியே வலிமையாகி அந்த சனி வந்து வலுத்திருக்கக்கூடிய கற்கள் சார்ந்த விஷயங்கள், மண்ணுக்கடியே இருக்கக்கூடிய கற்களை இது பண்ணக்கூடியவங்க, ரோடு போடுறவங்க யாருங்க? நிலத்து மேலே கருப்பு தாரை கொட்டி ரோடு போடுறாங்க இல்லையா? சூரியன் வலுத்திருக்கிறார். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க. ஏன் சொல்ல முடியாது? ஒரு பாவகம் என்ன செய்கிறது? ஒரு பாவகம் என்பது என்ன? இங்கே சரஸ்திர அமைப்புகளையும் சேர்த்துக்குங்க. ஒரு பாவகம், அந்த பாவகம் என்பது என்ன? ஒருவர் சமையல் தொழிலில் இருக்கிறார், மாஸ்டராக இருக்கிறார், கிச்சன் செஃப்பாக இருக்கிறார். அவருக்கு எந்த பாவகம் வலுத்திருக்கணும்? நெருப்பு பாவகங்கள் வலுத்திருக்கணும்னா அவரே நெருப்பு பாவகத்தில் பிறந்திருக்கணும்னு அர்த்தம் இல்லை. 2, 6, 10ஆம் இடங்களோடு இப்போ கிரஷர் வச்சிருக்கணும்னு வந்தவர் மிதுன லக்னத்தில் வந்தார். 10ஆம் பாவகத்தோடு குரு சனி தொடர்பு கொண்டுருச்சா? அவர் துல்லியமாக கணிக்க முடிஞ்சது. 10ஆம் இடம் 1900, இதை நான் மறக்கவே மாட்டேன். 1981 செப்டம்பரோ என்னமோ அவர் பிறந்தார்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பில் 1981 சில விஷயங்களை நம்ம டக்குன்னு அடிக்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா லெவல்லையும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளுகிறார். 2 10ஆம் இடங்களோடு 2, 6, 10ஆம் இடம் வேலை செய்யணும்னா 2, 6, 10ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏன் மாணவர்கள் மனசில் தேக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க? ஒருவர் முதலாளியாக கிரஷரில் வேலை செய்கிறாரா, கிரஷர் முதலாளியாக இருக்கிறாரா? குறிக்கிறது எது? வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் 2, 6, 10ல் 2, 6 வலுத்திருக்கும்னா என்ன? பாவக சுபத்துவம், பாவக காரகத்துவம். வலுத்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையவே நீங்கள் சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். அந்த காலத்து நூல்களில் வலுத்திருக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலம். ஸ்தான பலத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது.
6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்கிறார், அதுவும் வலுத்திருக்கிறது தான். ஆனால் அந்த 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே பாவராக இருந்தால் 6ஆம் இடம் பலவீனமாகிவிட்டது என்று அர்த்தம். அதே 6ஆம் இடம் சுபத்துவமாக ஒரு நிலையில் குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் நீங்கள் வேலைக்காரனா இருக்க விரும்புகிறீங்கன்னு அர்த்தம், வேலை செய்ய விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். அதே 10ஆம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் வேலை செய்கிறதே உங்களுக்கு எட்டிக்காய், உங்களுக்கு பிடிக்காது என்று அர்த்தம். அப்போ அந்த பாவக சுபத்துவம், பாவக காரகத்துவம். பாவகத்தில் என்ன சுபத்துவம் இருக்குது, காரகத்தில் என்ன சுபத்துவம் இருக்குது? காரகம் என்பது கிரகம், பாவகம் என்பது ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்திய கிரக அமைப்புகளைத்தான், வீடுகளையும் கிரகங்களையும் தான் அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறேன், மைண்டில் ஏற்றிக்கிறதுக்கு மட்டும். நீங்கள் இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இந்த பாருங்கள், நில வீட்டில் சனி சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவரை நிலம் சார்ந்த தொழில்களில் அவர் இருப்பார்னு சொல்கிறோம். க்ரஷர் வச்சுருக்கலாம், ரோடு போடுற கான்ட்ராக்ட் வேலையாக இருக்கலாம், இது என்னது கோணியை காலில் கட்டிக்கிட்டு தார் ஊத்துற தொழிலாளியாக இருக்கலாம். சாக்கு செருப்பு வச்சுக்க மாட்டாங்க, நல்லா கவனிங்க. ரோடு போடுறவங்கள நல்ல கனமான சாக்கை போட்டு கட்டிக்கிட்டு அது மேலே நடந்து போவாங்க, செருப்பெல்லாம் தீஞ்சு போயிடும். அவருக்கு லக்னம், லக்னாதிபதி அமைப்புகள் அடிபட்டு போய் 6ஆம் பாவகம் வலுத்திருக்கும் போது அவர் ரோடு போடுகின்ற தொழிலாளியாக இருப்பார். அவருக்கே அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னம், லக்னாதிபதி வலுத்திருக்கும் போது அவர் அந்த கான்ட்ராக்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். பட் தொழில்கள் ஒன்று தான். நில ராசி வலுத்திருக்கிறது, அந்த நில ராசியில் குருவோ சனியோ எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அது சார்ந்த அமைப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கிரஷர் என்கின்ற மாதிரியாக ஒருவர் பைலட்டாக இருக்கிறார், கும்பம் வலுத்திருக்கிறது, காற்று ராசி வலுத்திருக்கிறது, காற்று ராசிகள் 3ம் வலுத்திருக்கின்றன, கும்பம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது, அவர் நிச்சயமாக பைலட்டாக இருக்கிறார். குறைந்த அளவு கும்பம் சுபத்துவமாக இருக்கிறது, பைலட் இன்ஜினியராக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் குறைந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறது, அந்த பைலட்டுக்கு முன்னாடி இதை காட்டுறார்ல, லைட்டை காட்டுறார்ல, பார்க்கிங் வந்து ஃப்ளைட்டை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுன்றதுக்கு லைட்டை காட்டுவாங்க, அதுவாக இருக்கிறார். இந்த படிநிலை சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை புரிந்து கொள்ளும் போது ஒருவருடைய தொழில். அப்போ இந்த பாவக, நான் சொன்ன மாதிரி பாவக சுபத்துவம், இந்த இடத்துல பாவக சுபத்துவம் இருக்கிறதா இல்லையா? குருவின் காரணத்தினால் பாவக சுபத்துவம் இருக்கிறது. குரு இல்லாமல் இருந்தால் பாவக சுபத்துவம் இல்லை. சனி மட்டும் இருக்கும் பொழுது பாவக பாபத்துவமாக இருக்கிறது. ஒருவேளை இவர் ஃப்ளைட் இன்ஜினியர் இல்லை, ஜோதிடத்துடைய மிக நுணுக்கமான இடங்கள் இதுதான். இவர் இங்கே ஃப்ளைட் இன்ஜினியர் இல்லை, இங்கே இந்த பாவகம் கெட்டு போச்சு சனியோடைய இருப்புனால. அவருக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. இங்கே தான் தடுமாறுவீங்க சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை எடுப்பதற்கு. சுத்தமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது, காற்று சார்ந்த அமைப்புகளே அவர் செய்ய முடியாது. ஏன்? அந்த காற்று சார்ந்த பாவகமான அந்த கும்ப வீடு இங்கே பாவத்துவமாகிவிட்டது. நீங்கள் ஆராய்ச்சி இவ்வளோ நான் பண்ணியிருக்கிறேன்ல, ஏன் அதை சரியான தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஒரு ஃப்ளைட் இன்ஜினியரு, நீங்கள் ஏன் ஒரு பைலட்டோட ஜாதகத்தை வாங்கி பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது? போங்களேன் ஏர்போர்ட்டுக்கு, தேடுங்களேன், தேடினா தானே கிடைக்கும், தேடாமல் எப்படி கிடைக்கும்? ஒரு அசத்தனம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கத்தானே செய்யணும். அப்போ இது சின்ன விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்கிறேன். அப்போ ஒரு சின்ன விஷயம், க்ரஷர் வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த நில வீடான இந்த குரு அந்த நில வீட்டை சுபத்துவப்படுத்தி, சனி நிலத்திற்கு அடியே இருக்கக்கூடிய கற்கள், கருப்பு நிற கற்கள் சம்பந்தப்பட்ட கிரகத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது ஒருவர் க்ரஷர் தொழிலில் மாநிலத்தின் முதல் நிலை அமைப்புகளில் இருக்கிறார். 300 க்ரஷர் வச்சிருக்கிறார். எத்தனை க்ரஷரை? 300 க்ரஷர் வச்சிருக்கிறார். ஆமாம் குருஜி, ஆந்திரா முழுக்க என் க்ரஷர் தானார். 300 க்ரஷர். குவாரிகள் சங்க தலைவரே நான் தான்ட்டார் ஒரே வார்த்தையில். சரி, இதுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய க்ரஷர் அதிபர்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன். இதே தான் அமைப்பு. நிலராசிகள் வலுத்திருக்கும், சனி வலுத்திருப்பார். நிலராசிகள் வலுத்திருக்கும்ன்ற வார்த்தைக்கு நீங்கள் அங்கே சுபத்துவத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும். நிலராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கும், சனி சுபத்துவத்தை அடைந்திருக்கும். அப்போ எந்த ராசிகள் எந்த பாவகங்கள் எப்படிப்பட்ட சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன? நிலராசியில் இந்த இடத்துல குரு இல்லைன்னா அவர் க்ரஷரில் இல்லை, க்ரஷரில் கூலிக்காரனா கூட இல்லை,
கூலிகாரனா கூட இல்லை. இந்த இடத்துல சுபத்துவத்துடைய தன்மையை விட லக்னாதிபதி அமைப்பு 10ஆம் இடத்துடைய அமைப்பு தான் அவர் கிரஷர் முதலாளியா கிரஷர் தொழிலாளியான்றதை தீர்மானிக்குது. இந்த பாருங்க, இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன தெரியுமா, இதே நாளில் ஒருவர் கிரஷர் முதலாளியாகவும் இருப்பார், ஒருவர் கிரஷர் தொழிலாளியாகவும் இருப்பார். லக்னம் மட்டும் மாறும். ஒரு மாதம் இந்த அமைப்பு 2 வருஷம் அப்படியே தான் நீடிக்கும். கிரஷரில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் சரி போங்க கிரஷர் பக்கம் ஒரு கூலி தொழில். நான் தான் பிச்சைக்காரங்கள்ட்டே போய் டேட்டா பர்த் கேட்டவன் தானே நீங்கள் போங்க. ஒரு குவாரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அருகே என்ன இருக்கிறது, பாவக சுபத்துவத்தை எப்படி தீர்மானிப்பது, எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி நிரூபிப்பது அப்படின்னா அந்தந்த தொழில்களுக்கு அங்கே மூல அமைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற அவ்வளவு விஷயங்கள்லையும் ஒருவருக்கு ஒரு இடத்துல தற்செயலாக போகும் பொழுது, இப்போ இந்த ஓடிக்கொண்டே இருக்கின்ற தொழில்களை எப்படின்னு சொல்லுங்கன்ட்டு ஒரு மாணவர் கேட்டிருக்கிறத நான் பார்த்தேன். பஸ்ஸு கண்டக்டரில் போகிறீங்க, பஸ்ஸு கண்டக்டர்கிட்ட கேளுங்க, அவர் ஓடிக்கிட்டே இருக்கிற அமைப்பில் தானே இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஐயா உன்னோட டேட்டா பர்த் என்னையா கொஞ்சம் சொல்லியா, நான் ஒரு ஆராய்ச்சிக்காக சொல்கிறேன்ட்டு வீட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அவருடைய 12ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, அவருடைய சந்திரன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகமான முதல்நிலை கிரகமான ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகளில் முதல்நிலை கிரகம் எது, சந்திரன். இரும்பு சார்ந்த கிரகம் எது, சனி. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய எப்போதும் ஒரு இடத்துல நிற்காத பாவகம் எது, சர வீட்டில் 12ஆம் இடம். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசிகள் எது, சரம். ஐயா எத்தனை இருக்கு, சந்திரன் இருக்கு, சனி இருக்கு, சரம் இருக்கு, 12ஆம் வீடு இருக்கு. இப்போ இவ்வளவு இணையணும்ல. ஆமாம், காம்பினேஷன்ஸ். இந்த ஒட்டுமொத்த காம்பினேஷன்ஸை புரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் தானே உங்களுடைய ஜோதிட அறிவு. இதில் தான் உங்களுடைய புதன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அனுமதிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க. முதலில் பாவத்துவம் பின்னர் சுபத்துவம் இருப்பின் உயிர்காரகத்துவமான மனைவி. இதை எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறேன். உயிர்காரகத்துவத்தை இப்போ கேட்குறேன். ஐயா இதை வந்து ஜடகாரகத்துவம், இதை விட்டுருங்க. சூரிய சந்திரன் அடிவிட்டு போச்சு. அதைத்தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சில இடங்களில் டக்குன்னு கேட்பேன். எங்கள் அம்மா வந்து கை குழந்தையிலே இறந்துட்டாங்கன்னு வாங்க. அம்மாவுக்கு நிகரான இன்னொரு பொம்பளை உங்களை வளர்த்தான்னுவேன். ஆமாம் என் சித்தி தான் வளர்த்தாங்க, சித்தி தான் அம்மானுவாங்க. இதான் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம். அப்பா கை குழந்தை, எங்கள் அப்பா மூஞ்ச நான் பார்த்ததே இல்லைன்னுவாங்க. ஆனால் உனக்கு அப்பாவை விட மேம்பட்ட இன்னொருத்தர், நீ அப்பான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னுவேன். தாத்தா தான் வளர்த்தாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் வளர்த்துருக்க முடியாது, எனக்கு தாத்தா தான் எனக்கு அப்பான்னுவார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2வது கணவர் 2வது மனைவியாக வரக்கூடியவர்கள் கூட நல்லா இருப்பாங்க. அந்த பாவகம் முழுக்க கெட்டே போய்விட்டால் தாயோ தந்தையோ இல்லை. உயிர்காரக சந்திர வெங்கட்ராமன் கேட்டிருக்கிற கேள்வி. முதலில் பாவத்துவம் பின்னர் சுபத்துவம் இருப்பின் உயிர்காரகத்துவமான மனைவி தந்தை தாய் ஆகியவை அந்த ஜாதகத்திற்கு இல்லாமல் இருக்குமாயின் அந்த தசை புக்தியில் எப்படி பலன் எடுப்பது? ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் போடணும். நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. அப்பா அம்மாவை எப்படியா பாதிக்கும்? சரி, அப்பா அம்மாவை எப்படி பாதிக்கும்? சில பேர் தந்தையுடைய முகத்தையே பார்த்தது இல்லையே. 6 மாசத்துல குழந்தையோட அப்பா இறந்து போயிடுறார். 6 மாசத்துல குழந்தையோட அப்பா இறந்து போயிடுறார். எப்படி இருக்கும்? 9ஆம் பாவகமும் அடிபட்டு போயிருக்கும், சிம்மமும் அடிபட்டு போயிருக்கும். பாவகம், பாவக காரகம், கிரக காரகம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சரி, ஒரு மாடல் ஜாதகம் போடுவோம். இப்போ வந்து வெங்கட்ராமன் கேட்டிருக்கிறது உயிர்காரகத்துவத்தை பற்றி. இப்போ நான் சொன்னது ஜடகாரகத்துவ அமைப்புகளை பற்றி சொன்னேன். ஜடகாரகத்துவன்றது என்ன? கிரஷர்ன்றது ஜடகாரகத்துவம், ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஜடகாரகத்துவம். அப்போ அப்பா அம்மா விஷயத்தில் எப்படி எடுக்கிறது? அப்பா அம்மா ஒருத்தருக்கு பாருங்க, கடுமையான பாவத்துவம் பார்த்த உடனே சொல்ல முடிகிறது, பார்த்த உடனேயே சொல்ல முடிகிறது. ஒரு குழந்தையுடைய அமைப்பில் ஒரு குழந்தைக்கு வந்து சில நெகட்டிவ் இருக்கின்றது. சில நேரங்களில் சொல்ல மாட்டேன், அப்பா அம்மா ஜாதகம்லாம் கேட்பேன். நான் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம், கணவனுக்கும் மனைவிக்கும் அஷ்டமச்சனி வருது. குழந்தையோட ஜாதகத்தில் தகப்பன் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல நமக்கு பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் உள்ள டெப்த்தாக பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், பலன் சொல்லி முடித்ததற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் இதாக அதில் ப்ரெடிக்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த ஜாதகத்தை அப்படியே நான் போட்டு பார்த்து அதில் என்ன நடக்கும்ன்றதை நான் கொஞ்சம் இது பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். ஆனால் பலனை சொல்லியிருக்க மாட்டேன். அது எனக்கு மனசில் அப்படியே டக்குன்னு தெரியும். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு உயிர் ஆபத்து இருக்கிறது. இதே மாதிரி நான் கணித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து இதே ஜாதகம், ஐயா நீங்கள் அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி தயங்குனீங்க, அப்பா வந்து 3 மாதத்தில் இறந்துட்டார்,
நீங்கள் தயங்கும் போது நம்மள அறியாமல் தயங்கத்தானே செய்வோம். நல்லதை மட்டுமே சொல்லக்கூடியவன் கெட்டதை சொல்லும் போது கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். நீங்கள் தயங்கும் போது சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ இவர் யோசிக்கிறாரு, ஏதோ இவர் தடுமாறுறாரு. ஐயா நீங்கள் அப்படி தயங்கும் போதே ஒரு மாதிரியாக நான் யோசித்தேன், நீங்கள் பலன் சொல்லலை, எனக்கு நல்லா இருக்கும், அப்போல்லாம் நல்லா இருப்பார்ப்போ அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தயங்குனீங்க, ஆனாலும் நானும் ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கனால நான் பார்த்தேன், அப்பா 3 மாதத்தில் இறண்டாருவாங்க. இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களில் தான் நீங்கள் அந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் அமைப்புகளை சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு இடத்துல இப்போ ஒரு உதாரணமாக வேறு லக்கணம் போடலாம். இப்போ என்ன ரிஷப லக்கணம் போட்டோம், மிதுன லக்கணம் போட்டோம், இப்போ வேறு லக்கணம் போடலாம். என்ன லக்கணம்? கும்ப லக்கணம் அதுவும் இப்போ போட்டுட்டோம். தனுசு லக்கணமே போடுறேன். தனுசு லக்கணம் போட்டால் ஒரே காரகம் வந்துடும், வேண்டாம். தனுசு லக்கணம் போடாமல் ஒரு துலா லக்கணம் போடுறேன். துலா லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சூரியன் குரு போடுவோமா, அல்லது வேற எங்கே இருந்தாங்க? 8ல் சூரியன், கேது. சூரியன் கூட ராகு சேர்ந்தாலும் ஒன்று தான், கேது சேர்ந்தாலும் ஒன்று தான். சனியோடைய ராகு சேர்ந்தாலும் செவ்வாயோடைய ராகு சேர்ந்தாலும் அது மோசம். சனியோட கேது சேரும் பொழுது, செவ்வாயோட கேது சேரும்போது அது மிகப்பெரிய முன்னேற்றம். குருவோட கேது, இந்த ராகு கேதுக்களை எவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, செவ்வாய் சனி கேது சூட்சும வலு. என்னங்க இது சூட்சும வலு? இந்த சூட்சும வலுவின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை செவ்வாயும் சனியும் செய்கிறார்கள். செவ்வாய் சனி ராகு கடும் பாவத்துவம். டோட்டல் அவுட். ஒரு பாவக பாவத்துவம், ஒரு பாவக சுபத்துவம், ஒரு காரகம் கிரகம் எப்படி அடிபடுகிறது, இது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள் தான். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது, மறுபடியும் ரிவிஷன் பண்ண வைக்கிறீங்க. செவ்வாய் சனி கேதுவோடு சேர்ந்திருக்கிறது சூட்சும வலு. இது என்ன நடக்குது? செவ்வாயின் கடுமையான தன்மைகளையும் சனியின் கொடுமையான தன்மைகளையும் குறைக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய நெகட்டிவை மட்டும் அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு அவங்கள கூடுமான வரைக்கும் பாசிட்டிவாக பண்ண வைக்கிறது தான் சூட்சும வலு. செவ்வாயும் சனியும் ராகுவோடு இணைந்து விட்டார்கள். அவர்களுடைய காரகங்களும் ஆதிபத்தியங்களும் அடிபட்டு போய்விட்டன. எவ்வளோ தூரம் நெருங்கியிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு. இது தனிச்சு இருக்கிற அமைப்பு. இதற்கப்புறம் இதுதான் பாவத்துவம். இதற்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மைகளை அப்புறம் பார்க்கலாம். செவ்வாயும் சனியும் ராகுவோடு இணைந்து விட்டார்கள். கர்ணகடுரமாக மாறிப்போச்சு. செவ்வாயுடைய அந்த காரகத்துவமும் அந்த ஆதிபத்தியமும் சனியுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களும் அந்த மனிதருக்கு கிடைக்காது. சரி, இப்போ இதே செவ்வாய் சனி இப்போ புதனையும் சேர்த்து இதுங்க. புதன் குரு சுக்கிரன் கேது சூப்பர் கேள யோகம் என்கின்ற அமைப்பு. இந்த பாருங்க, இந்த ராகு கேதுக்குள்ள பெரிய விஷயத்தை நீங்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் புதன் குரு கேது 3 பேரும். கேது சுக்கிரனோடு சேருகிறார், குருவோடு சேருகிறார், புதனோடு சேருகிறார். இந்த இடத்துல குருவை பற்றி மட்டும் தெளிவாக சொன்ன நம்முடைய மூல கிரந்தங்கள் மற்றதை சொல்லாமல் விட்டிருக்கின்றன. ஆனால் இதிலேயே நீங்கள் மற்றதை சொல்லலைன்னா அதை ஆராய்ச்சி பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அல்லது அது தெரிஞ்சவர் அதை எழுதாமல் போயிட்டார். நம்ம மூல நூல்களில் 90% குப்பை, 10% மாணிக்கம்லாம் கிடையாது, அதெல்லாம் விட மேலே. இந்த 90-10 பார்க்கறதுல தான் உங்கள் அனுபவம். அது உங்களுக்கு அனுபவம் வர்றதுக்கு உங்களுக்கு 50 வருஷம் ஆகணும். எது குப்பை எது மாணிக்கம்ன்றது உங்களுக்கு தெரியறதுக்கு 50 வருஷம் ஆகணும், 40 வருஷம் ஆகணும். இப்போ தானே எனக்கே தெரிஞ்சிருக்க. சரி, அந்த கட்ஸ் ஆகா, ஏன்னா நம்ம அந்த ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போது அதில் சொன்னதை விட இதில் தடுமாற்றமாக இருக்கிறதே, இது தவறு அப்படிங்கிற தெளிவுகள் வருவதற்கு அனுபவம் மட்டுமே காரணம். சரி, சனி செவ்வாய் கேது சேரும்போது சூட்சும வலுவாக செவ்வாய் சனியனுடைய நல்ல அமைப்புகளை தூண்டிவிடக்கூடிய இந்த கேது சுக்கிர புத குருவோடு சேரும்போது மட்டும் இன்னும் அபரிமிதமாக வேலை செய்கிறார். என்ன அமைப்புனா, குருவோடு சேரும்போது அவருடைய ஜடக்காரகத்துவமான பணத்தை அதிகமாக கொடுக்குறாரு. இது மூல நூல்களில் ஏற்கனவே இருக்குது, கேள யோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில். அப்படியே புதனோடு சேரும்போது அவருடைய ஆதிபத்தியமான அவருடைய காரகமான அறிவை அதிகமாக்குகிறார், அவரை விஞ்ஞானியாக்குவார். சரி, சாதாரண அறிவு உள்ளவனும் விஞ்ஞானிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது.
பெரும்பாலும் விஞ்ஞானிகளுடைய ஜாதகம் ஒரு ஆழமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம், ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிற ஜாதகத்தில் புதன் கேது சேர்க்கை இருக்கும். இது விஞ்ஞானம். கரெக்டா? ஒரு விஞ்ஞானி ஜாதகத்தில் பாருங்கள், பெரும்பாலும் புதன் வலுத்தவர்கள், புதன் கேதுவோடு சேர்ந்திருக்க பிறந்தவர்கள் பெரிய அளவில் ஒரு விஷயத்தை அப்படியே டாப்பா லெவலில் மேலே கொண்டு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் வலுத்தவன் காமந்தான், காமந்தான். சுக்கிரன் கேது சேர்க்க நிறைய பொண்ணும் ஆணும் கிடைப்பாங்க. சொல்றதுக்கெல்லாம் இங்கே வெக்கம்லாம் கிடையாது. சுக்கிரன் கேது சேர்ந்தவன் தாம்பத்தியத்தில், காமத்தில், செக்ஸில் வீரியம் உள்ளவனாக இருப்பான். அவனுக்கு அந்த செக்ஸ் அனுபவங்கள் வரும். ஒரு கிரகம் எதை கொடுக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் கொடுக்கும். அப்போ சுக்கிரன் கேது சேர்ந்தவங்கலாம் அப்படித்தானா? உண்மையை சொல்றவங்க கிட்ட மட்டும் கேட்டு பாருங்க. சுக்கிரன் கேது சேரும் பொழுது நீங்கள் அப்போ அது ஒழுக்கம்னா இல்லையா? அந்த விஷயத்துக்குள்ள வராதிங்க, அந்த விஷயத்துக்குள்ள வராதிங்க. அப்போ அந்த சுக்கிரன் கேது சேர்ந்தவங்க ஒரே துணையோடு இருக்க மாட்டார்களா? அது வேற மாதிரியான சப்ஜெக்ட். அந்த சுக்கிரதசை நடக்குதா நடக்கலையா, அதற்கப்புறம் தசாபக்தி அமைப்புகள், இப்படியே நான் வந்துடுவேன். ஒன்றோடு ஒன்று இணையும் போது எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவது தசை அமைப்புகள். லக்னம் எப்படி இருக்கு? லக்னம் தானே உங்களை தீர்மானிக்குது. உங்களுடைய எண்ணங்களை தீர்மானிக்கக்கூடிய இடம் என்ன? 1, 5, இந்த 2 தான். உங்கள் நடத்தையை 9ஆம் இடம் தீர்மானிக்கலாம். ஆனால் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன நடக்க போகுது, மனசுக்குள்ளே என்ன எண்ணங்கள் வருது, இது எல்லாமே 1, 5க்கான ஒரு அமைப்புகள். அப்போ சுக்கிரனோடு குருவோடு கேது சேரும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கேது அறிவு சார்ந்த விஷயங்களில் இது கொடுக்குறாரு. அதே சுக்கிரன் அப்படியே கேதுவோடு சேரும்போது ஆண் பெண் உறவுகள் மற்றும் தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் வீரியம் நிறைய அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான அமைப்பு. இது இந்த இடத்துல பாபத்துவமாக சொல்லப்படலை. சரி, அப்படியே வருவோம். சுக்கிரன் புதன் குரு ராகு சுத்தம் டெட்டு 3 பேரை கெட்டு போனாங்க. குரு ராகு சேர்க்கை அது இருக்கின்ற டிகிரி அமைப்பை பொறுத்தது. அந்த இடத்துல தான் நான் 6.5 டிகிரி 8 டிகிரி 13 டிகிரின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரனை காமம் கிடைக்க விடாமல் செய்கிறார். ராகுவிற்கும் கேதுவிற்கும் உள்ள வித்தியாசம், சூட்சும வலு, சுபத்துவம், பாபத்துவம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதையும் இங்கே எடுத்தேன்னா சூரிய சந்திரர்களை கடைசியில் நான் வந்தே தீர்வேன். சூரிய சந்திரர்கள் ராகுவோடு சேர்ந்தாலும் அதே பலன், கேதுவோடு சேர்ந்தாலும் அதே பலன். அதைத்தான் இப்போ இவ்வளோ தூரம் உங்கள் மனசில் பதிய வைக்கிறேன். சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ராகுவோடு சேர்ந்தாலும் பாதிப்பு, கேதுவோடு சேர்ந்தாலும் பாதிப்பு. இதை மனசில் அப்படியே டக்குன்னு வச்சுக்கணும். ராகுவோடு சேர்ந்தாலும் பாதிப்பு, கேதுவோடு சேர்ந்தாலும் பாதிப்பு. ரெண்டுலேயும் ஏதாவது படிநிலை இருக்கா? நிச்சயமா இல்லை. சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ராகுவோடு சேர்ந்தாலும் அதே பாதிப்பு, கேதுவோடு சேர்ந்தாலும் அதே பாதிப்பு. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு வேறு வேறு மாதிரியான அமைப்புகள். இது நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கான்செப்டில் மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக முழுசாக விளக்குறேன். ஆக இந்த இடத்துல சுக்கிரன் புதன் குரு ஆகிய மூவரும் ராகுவோடு சேரும்போது சுத்த மைனஸு. குரு புத்திரனை கொடுக்க மாட்டார், கொடுக்கிறாருங்க. அதற்கு பிறகு அது ஒரு வகையில் சுபத்துவமாக இருக்கிறது, அல்லது ஆதிபத்தியம் வலுவாக இருக்கிறது. குரு ராகு சேரும்போது காரகம் தானே கெடுது. 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தா, குருராகு சேர்ந்தா ஆம்பளை பிள்ளை இல்லை, குருராகு சேர்ந்தா பணம் இல்லை. ஐயா அவர் பணக்காரனாக இருக்கிறார், அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளை தான். 5ஆம் அதிபதியை பாருங்க, 2ஆம் வீட்டை பாருங்க, 10ஆம் வீட்டை பாருங்க. ஒரு நிலை, ஒரு முனை, 3 முனைகளும் அடிபட்டு போகும்போது எல்லாம் கெட்டு போகிறது. ஒரு முனையில் குருராகு, இன்னொரு முனையில் யாரு? 5ஆம் அதிபதி. இன்னொரு முனையில் யாரு? 5ஆம் வீடு. புத்திரம், மகன் மகள். இந்த குருவின் முக்கோணத்துக்கு கண்டிப்பாக வரணும். அதே நான் கண்டிப்பாக நடத்துகிறேன். ஒரு மகன் மகள் என்ன? ஒரு முனையில் குரு இருக்கிறார், ஒரு முனையில் 5ஆம் அதிபதி இருக்கிறார், ஒரு முனையில் 5ஆம் வீடு இருக்கிறது. இவ்வளவுதானங்க. இந்த 3 முனையும் பாபத்துவத்தில் அடிபட்டு போச்சு. புள்ளையே இல்லையா? போயா. கல்யாணமே 7ஆம் இடம் சுத்தமாக கெட்டு போச்சு. உனக்கு பொம்பளைனால என்னன்னு தெரியாது, ஆம்பளைனால என்னன்னு தெரியாது. எதிர்பாலினத்தவர் உனக்கு செக்ஸே கிடைக்கல,
நீ பிறந்ததுலேருந்து ஒன்றுமே கிடையாது, நீ சாமியாராக இருக்கிற. அப்போ இந்த இடத்துல குரு, இப்போ எப்படி வர்றேன், குரு ராகு கெட்டு போனால், குருவோடு ராகு சேர்ந்தால் குழந்தைகள் இல்லையா? இதுக்கு தான் அழகாக ஒன்று சொன்னேன். தான் எந்த கிரகத்திடமிருந்து ஒன்றை ராகு பறிக்கிறாரோ அவர் தன்னுடைய தசையில் அவர் வலிமையாக இருந்தால் தருவார். அடுத்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சா? தான் எந்த கிரகத்திடமிருந்து ஒன்றை பறிக்கிறாரோ, காரக ஆதிபத்தியத்தை பறிக்கிறாரோ, அந்த பறித்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை ராகு தன்னுடைய தசை புக்திகளில் தருவார். எனக்கு 47 வயசில் ஆம்பளை பிள்ளை பிறந்தது, ராகு தசை குரு புக்தியில். இதை நான் 30 வயசுலேயே சொன்னேன், எனக்கு 47 வயசில் தான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்ட்டு. நான் 30 வயசில் சொல்லும்போது எனக்கு கல்யாணமே ஆகலை. இதை நான் சொன்னது எங்கள் அப்பாக்கிட்டையும் எங்கள் சித்தப்பாக்கிட்டையும். 2 பேரும் ஜோசியர், 2 பேரும் இன்றைக்கி தெய்வமாயிட்டாங்க. ஏன் கணிக்க முடியாது? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கணிக்க முடியாதா? ஏன்னா எனக்கு குரு ராகு சேர்க்க, ராகு திசை தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா ராகு உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. இந்த ராகு திசையோட எட்ஜில் இருக்கிறேன். இன்னும் 20 நாட்களில் ராகு திசை முடிய போகுது. இன்னும் 20 நாட்களா, 12 நாட்களில், 24ஆம் தேதி 27ஆம் தேதி முடிய போகுது. இன்னும் ஒரு 10-15 நாளில் எனக்கு ராகு திசை முடிய போகிறது. ஏன்? நீங்கள் தான் வாழும் உதாரணமாக இருக்கணும் இல்லையா? உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒன்று வாழும் உதாரணமாக இருக்கணும் இல்லையா? ஜோசியம் பொய் இல்லை அப்படின்றத நீங்களே நம்பணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு புத்திரம், இதுதான் 3 முனைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றன. பாவகம், பாவகாதிபதி, காரகம், இதுதானே 3 முனை. அப்போ அதில் ஒரு முனை அடிபட்டாலும் அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. மற்ற 2 முனைகள் தேறுகிறதா? அல்லது 3மே அடிபட்டு போச்சா? சுத்தி போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பூட்ட கேஸ் இது. சரி, ஒரு குழந்தை இல்லாதவர் 60 வயசில், குழந்தை இல்லாதன்ற போது எல்லா வயசுலையும் பார்க்கணும். 70 வயசில் குழந்தை இல்லாத ஒரு ஜாதகத்தை பாருங்கள், 3 அடிவிட்டு போயிருக்கும். ஆக இந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை, இந்த மற்ற முனைகளை பொறுத்து ஆண் குழந்தை இல்லாமல் இருப்பது, குழந்தைகளே இல்லாமல் இருப்பது என்பது போன்ற அமைப்புகளையும், புதன் ராகு சேர்க்க, அறிவே இல்லை, புத்தியே இல்லை, முட்டாப்பைய, பிறகு 4ஆம் அதிபதியை பார், பிறகு 4ஆம் வீட்டை பார், ஓரளவிற்கு இருக்கிறது. அறிவு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் சில பேருக்கு கசக்கத்தான் செய்யும். சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை சில பேர் ஏன் அதை இதில் ஜோசியத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, புதனும் சனியும் சேர்ந்தா ஜோசியம் வராதுன்றவன் அவர் ஜோசியராக இருப்பார், அவருக்கு புதன் சனி சேர்ந்துருக்கும், அவர் எப்படி நம்மளை ஒத்துக்குவார்? அவருக்கு ஜோசியம் வராது. எப்படி ஜோசியம் வராது தெரியுமா? ஜோசியராகவே இருப்பார், புதுசாக எதையும் சொல்ல தெரியாது. புதன் கெட்டால் நீங்கள் லெஜண்ட் இல்லை. நீங்கள் லெஜண்ட் இல்லைன்னு உங்களை சொன்னால் ஒத்துக்குவீங்களா? புதனை சனி பார்த்தா ஜோசியம் வராதியா? ஜோசியம் வரவே வராது. அப்போ நான் ஜோசியனா இருக்கிறேனே, ஏற்கனவே சொன்னவங்கள காப்பி அடிச்சுக்கிட்டு அடிச்சாங்க காப்பியாக இருக்கிறேன். புதனை சனி பார்த்தா ஜோசியம் வராது, புதனோட சனி சேர்ந்தாலும் ஜோசியம் வராது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் தானே சொந்தமாக பாதிக்கப்படும் போது என்னுடைய அந்த மனசை கழட்டி வச்சுட்டு ஜோசியம் பாருன்னு சொல்லுவேன்ல, அந்த அமைப்பு வராது. இவங்க தான் பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற எனக்கு சனி தான் யோகர், எனக்கு கும்பத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார், எனக்கு சனி திசையில் கொட்டோன்னு கொட்ட போகுது. சனி திசை 19 வருஷம். அந்த 19 வருஷம் முடிஞ்சு கொட்டோன்னு கொட்டுறதுக்கு பதிலாக குட்டோன்னு குட்டினதுக்கப்புறம் கூட வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, அந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரியா சனி திசை வேலை செய்யாதுன்ட்டு, அப்போ தான் ஒத்துக்குவான். அப்போ கூட மனசில் மட்டும் வச்சுக்குவான், வெளியில் ஒத்துக்க மாட்டான். ஏன்? அதாவது சுயநலத்தின் அடிப்படையில், தன்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு அது பொருந்தாது, புரியாது. புதனோடு சனி சேருது, நான் ஜோசியனா தானே இருக்கிறேன், நீ என்ன ஜோசியனா இருக்கிற, 10ஓட 11 இருக்கிற, உனக்கு புதுசாக எதுவுமே தெரியாது. ஏற்கனவே சொன்னேன், ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிறது வேறு. ஜோதிடத்தில் எல்லாரும் ஜோசியர் தானே, இதை அடிக்கடி சொல்லுவேனே. ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கிறார்கள், 40 பேரும் மாணவர் தான். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, 39வது ரேங்க் எடுத்து ஃபெயிலாக போனவருக்கு ஒருத்தர் இருக்கிறான், 38வது ரேங்க் எடுத்து 38வது மாணவனாக ஜஸ்ட் பாஸ் ஒருத்தன் இருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் எப்படி பிரிக்கிறது? இந்த பிரிக்கிற படிநிலை தான் சுபத்துவம் பாபத்துவம். ஆக இந்த இடத்துல புதன் ராகு சேர்க்கை இணைகின்ற தூரத்தை பொறுத்து ஒருத்தர் முட்டாளாக இருக்கிறார், அந்த முட்டாள்தனத்தை அவர் ஒத்துக்கொள்ளாததாகவும் இருக்கிறார், தானே புத்திசாலி போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டவராக இருக்கிறார். பாபத்துவம்
புத்தியை அடிபடுத்துறாரு. சுக்கிரன் ராகு சேர்க்க உங்களுக்கு ஆம்பளையும் கிடைக்கல, பொம்பளையும் கிடைக்கல, உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் கிடைக்கல. நீங்கள் கிடைத்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அமர காதல் பண்ணுவாங்க, தொடாமல் காதல் பண்ணுவாங்க. சுக்கிர ராகு சேர்க்க காதலின் தாத்பரியமே கலவி, காமம். சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வெக்கம்லாம் இல்லை, எல்லாமே அப்படித்தான். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் காதல் ஏன் பண்ணுறீங்க? புள்ள பத்துக்கணும் இவர்கிட்டன்ட்டு, அதுதான் காதல். அந்த காதலை கொடுப்பவர் இனவிருத்திக்கு, செக்ஸுக்கு காரணகர்த்தாவான சுக்கிரன். சுக்கிரன் ராகு சேர்க்கை அமரக்காதல் பண்ணுவாங்க. அமரக்காதல்னா தொடவே மாட்டாங்க. டி ராஜேந்தர் மாதிரி ஹீரோயினா அவர் தொடவே மாட்டார். பேச்சிலேயே போகும். பயம், அனுபவிக்க இயலாத நடுக்கம். கன்சல்டேஷன் வருது. எப்படி கன்சல்டேஷன் வருது? அடுத்த மாதம் கல்யாணம், இவருக்கு ஆண்மை இல்லை. ஜாதகத்தை பார்த்தா அவ்வளவு பலப்பலன்னு இருக்கு. சந்திரன் பாதிக்கப்பட்டு அடுத்த மாதம் இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். இப்போவே ஆண்மை குறைவு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தார். பதட்டம், ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமான்ற பதட்டம். அப்புறம் சில சஜெக்ஷனை சொல்ல வேண்டியிருக்கு. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதை ஏற்கனவே மாலை மலரில் இதே மாதிரி ஒரு கேள்வியை கொடுத்துருந்தேன். 9 பெண்ணை உன்னால் திருப்திப்படுத்த முடியும்டான்ட்டு. இந்த மாதிரி இதற்கு காரணம் சந்திரனாக இருப்பார். சரி, இப்போ சுக்கிரன் ராகு சேரும் பொழுது உங்களுக்கு தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லை, அல்லது கிடைக்கல, அல்லது கிடைச்ச உங்களால் இயங்க முடியல. 3 முனைகள் இருக்கு, 3 விதமான அமைப்புகள் இருக்கு. அது கிடைக்குது. ஐயா சுக்கிரன் ராகு எனக்கு சேர்க்கதான் ஐயா, நான் பார்க்காததே கிடையாதுயா. 7ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. சுக்கிரன் ராகு சேர்க்கை எனக்கு பொம்பளையே என்னன்னு தெரியாது. 7ஆம் அதிபதியும் கெட்டு போனாரு, 7ஆம் இடமும் கெட்டு போச்சு. 3, 7, 11 என்கின்ற அத்தனை தொடர்புகள்